நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். அது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நம்மளால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? அத போய் அடைய முடியுமா? நமக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய ஆசை இருக்கு. அந்த ஆசையில ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கிட்டார் வந்து லேர்ன் பண்ணணும், கத்துக்கணும். வேற லெவல்ல வந்து வாசிக்கணும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா வந்து ஏதாச்சும் பண்ணலாம், எப்படியாச்சும் கிட்டார் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு, கிட்டாரும் வாங்கிட்டேன். கிட்டார் வாங்கி வீட்லயே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடா இது நம்மளும் வீட்ல வச்சு ப்ராக்டிஸ் பண்றோம். டெய்லியும் பண்ணுவேன். டெய்லியும் வந்து 1 ஹவர், 2 ஹவர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்தும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. பட் அப்பதான் கண்டுபிடிச்சேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் பார்த்து என்னதான் வந்து யூடியூப் பார்த்து, இல்ல Instagram பார்த்து, இல்ல வாட் எவர் இட் இஸ் ஏதாச்சும் ஒரு புக்ஸ் வச்சு நம்ம வந்து கத்துக்கிட்டாலுமே வந்து ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லன்னா, நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நம்மள கைட் பண்ணணும்னு நான் நினைச்சு, ஓகே இதுக்கப்புறம் முடியாதுப்பா. இதுக்கப்புறம் முடியவே முடியாதுன்னு சொல்லி யோசிச்சு, நான் போய் ஒரு கிளாஸ் ஒண்ணு ஜாயின் பண்ணலாம். நம்ம எல்லாமே யோசிப்போம். ஒரு புது விஷயம் பண்றோம்னா எல்லாருமே ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு யோசிப்போம். ஆனா, எங்க ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்றோம்னா, எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்? எப்படி ஜாயின் பண்ணலாம்? இவங்க நல்லா சொல்லிக் குடுப்பாங்களா? இல்ல இவங்க நல்லா சொல்லிக் குடுக்க மாட்டாங்களா? அப்படி இப்படின்னு இல்ல இதை விட பெருசா போலாமா? எப்பவுமே வந்து ஒண்ணு யோசிங்க. ஒண்ண விட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும். நம்ம எதையுமே ட்ரை பண்ணாம இருந்தோம்னா, நமக்கு அது தெரியாது. எது பெட்டர் இல்லன்னு சொல்ட்டு. ஸோ வந்து நம்ம எல்லாரும் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. பட் வந்து ஆனா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஆனா யாரும் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களால நான் சொல்றேன் டெஃபினட்டா உங்களால ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதெல்லாம் இது பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா, விசாரிச்சேன். எங்கெங்கேயோ விசாரிச்சு இது பண்ணி, லாஸ்ட்ல ஒரு சின்ன பையன புடிச்சு நான் வந்து ஒரு கிளாஸ் கேட்டு, ஓ இங்க தான் அந்த கிளாஸ்ன்னு பார்த்து, ஒரு வாட்டி போயிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஒரு வாட்டி விசாரிச்சு மட்டும் வந்தேன். அண்ட் தென் ஃபைனலா பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே நம்ம போலான்னு டிசைட் பண்ணிட்டேன். நான் அந்த கிளாஸ் போலான்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா, யார் யாரோ வந்து சொல்றாங்க. இந்த கிளாஸ் சூப்பரா இருக்கும், அந்த கிளாஸ் சூப்பரா இருக்கும். என்னடா இது ஒரே கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாளா நம்ம வந்து கிளாஸ் கேட்குறோம். ஒரு கிட்டார் கத்துக்கணும் ஒரு கிளாஸ் கேட்குறோம். யாருமே வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்றாங்க. பட் இப்போ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நமக்கு சொல்றாங்க, இந்த கிளாஸ் போனா சூப்பரா இருக்கும், அந்த கிளாஸ் போனா சூப்பரா இருக்கும். இந்த மாரி நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்றீங்க. என்ன டிசிஷன் எடுக்க முடியலன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்புமே பெஸ்ட்டா தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட்டு போங்க. போய் கத்துக்கங்க. அதுல போய் நீங்க ஃபர்ஸ்ட்டு அடிபடுங்க. அடிபடுங்கன்னு சொல்றத தாண்டி போங்க. போனா தான் தெரியும் நல்லதா, கெட்டதாங்கிறது. ஸோ அந்த மாரி நேத்து போனேன். கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். நல்லா தான் இருந்தது. லாஸ்ட்ல அவர் சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க. இந்த கிளாஸ் சூப்பரா இருக்கும், அந்த கிளாஸ் சூப்பரா இருக்கும்னு சொல்ட்டு. ஸோ அந்த கிளாஸ்லயும் போயிட்டு இவர் தான் எடுக்குறாராம். கேட்கவே வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. ஸோ வந்து நான் ஓகே இத நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். தேங்க் யூ ஃபார் தட். கிட்டார் கத்துக்கிறேன். வேற லெவல்ல பண்றேன். பாருங்க.